அஸ்ஸலாமு அலைக்கும். ஆய்புவான் வணக்கம். இப்பொழுது இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பலராலும் பேசப்படுகின்ற ஒரு பிரச்சனை தான் இந்த இஸ்ரேலியர்கள் இலங்கைக்குள் வந்து அவர்கள் குடியேறுகின்ற இது சம்பந்தமான பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், இந்த நாடு 30 வருடங்கள் பிரச்சனையை எதிர்கொண்டு இப்பொழுதுதான் ஓரளவு தலை தூக்கி இருக்கிறது. இங்கு வாழுகின்ற முஸ்லிம் மக்களினுடைய, தமிழ் மக்களினுடைய, சிங்கள மக்களினுடைய இருப்பு இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. என்னென்னு சொன்னால், பாசுகுடாவில் ஒருவர் போட்ட அந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும், அந்த இஸ்ரேலியர்கள் எந்த நாட்டுக்குள் செல்கின்றார்களோ அங்கு அவர்கள் முழுமையாக அந்த நாட்டை ஆக்கிரமிப்பது என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். இஸ்ரேலியர்களுக்கென்றே ஒரு நாடு இல்லாமல் இருந்த நிலையிலே பலஸ்தீனத்தில் ஒரு பக்கத்தில் அவர்களுக்கு இருப்பதற்கு இடம் கொடுத்தது பிறகு இன்று அங்கு இருக்கின்ற மக்களை இல்லாமல் அழிக்க வேண்டும் என்ற நோக்குடன் அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அந்த அருகம்பே அந்த வீடியோ சம்பந்தமாக நாங்கள் அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இன்றிருக்கின்ற அரசாங்கமும் சரி, இன்றிருக்கின்ற ஆட்சியாளர்களும் சரி, இதனை கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டும். என்றால் நாங்கள் இருக்கின்ற இந்த சிறிய நாடு, இந்த சிறிய நாட்டுக்குள் 3 இன மக்கள் வாழ்கின்றோம். இந்த மக்கள் இப்பொழுது சந்தோஷமாக வாழ்கின்றார்கள். இப்படியான ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கின்ற பொழுது இந்த 3 இனமும் இல்லாமல் போகும் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட கருத்தாகத்தான் இங்கு பலராலும் கூறப்படுகிறது. ஆகவே தயவு செய்து இலங்கையில் இருக்கின்ற இஸ்ரேலியர்களை அவர்களுக்கு அவர்களுடைய விசா முடிந்தவுடன் அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்புவதுதான் சிறந்ததாக, பொருத்தமானதாக இருக்கும் என்பது எனது கருத்து. தயவு செய்து இதனை இந்த அரசாங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளாவிட்டால் எதிர்காலத்திலே 3 இனமும் இல்லாமல் போய் இந்த இஸ்ரேலியர்கள் முழுமையாக இந்த நாட்டை ஆக்கிரமிக்கக்கூடிய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். மீண்டும் வலியுறுத்தி கூறுவது, இவர்களுடைய விசா முடிந்தவுடன் இவர்களுடைய நாட்டுக்கு இவர்களை அனுப்பி வைப்பதே சிறந்த என்பது என்னுடைய கருத்தாகும்.